இரண்டு மனவினைய இணைய இணைய பிறந்த பயனடைய அடைய அடைய ஊர் பார்க்க கை கோர்க்கும் நாள் வந்தது என்னாலும் அன்போடு ஆனந்தமே. ஸ்வே வந்து எப்படின்னா ரொம்ப கைண்ட், ரொம்ப அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா பேசிவா, பட் அவளவுக்கு கைண்டா யாராலையும் இருக்கவே முடியாது. எப்படி சொல்லலாம், கொலையை செஞ்சுட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கூட அவங்க நம்மளுக்காக நிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் தான் ஸ்வே. நம்மளுக்காக யார்கிட்ட கூட சண்டைக்கு போவா. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பொண்ணு. ஐ திங்க் சேம் அவர் ரிலேஷன்ஷிப்லயும் கேரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். Hope this forever continues with so much of love. Gautam is so lucky to have her. She wanted to be happy till her life ends. I wish her all the best and success in her life. ரொம்ப எக்ஸைட்டடான டே. ஒரு ஃபாரெவர் ஸ்டார்ட் ஆக போகுது. கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட் ஃபார் நியூ பிகினிங். கனவிலும் கண்டிராதொரு காட்சி ஒன்றினை இன்று பார்க்கிறேன். நிஜமிது என்று நானுமே நம்பிடாமலே கிள்ளி பார்க்கிறேன். இருக்கும் காலம் யாவும் உந்தன் அணைப்பினில் நீ எந்தன் செல்ல சினங்களில் மழை கொண்டு தடுத்தாலும் இல்லா புனல் இது புனல் இது இன்ப கடல் இது கடல் இது காதல். மழை கொண்டு தடுத்தாலும் இல்லா புனல் இது புனல் இது இன்ப கடல் இது கடல் இது காதல். இரண்டு மனவினைய இணைய இணைய பிறந்த பயனடைய அடைய அடைய ஊர் பார்க்க கை கோர்க்கும் நாள் வந்தது என்னாலும் அன்போடு ஆனந்தமே. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நீ போறப்போ எமோஷன் ஆவியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல எங்க அக்கா என் கூட தானே இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயருக்கு. ஏன்னா எம்ஆர்பி போஸ்டிங் அங்கே இருக்கணும்ட்டு. ஆனா நேற்று நீ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி எமோஷன் ஆனோடனே எனக்கு அது ரொம்ப கண்ணு கழிஞ்சிச்சு. அதை பார்வைகளால் உறைந்திட வேண்டுமடி, விழி மூடும் வரை உணர்ந்திட வேண்டுமடி. நான் உன்னை எண்ணி தொலைந்தேனடி, நான் உன்னை எண்ணி தொலைந்தேனடி. அதை பார்வைகளால் உறைந்திட வேண்டுமடி, விழி மூடும் வரை உணர்ந்திட வேண்டுமடி. நான் உன்னை எண்ணி தொலைந்தேனடி, நான் உன்னை எண்ணி தொலைந்தேனடி.